ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆம் தேவ ஜனமே, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்களுடைய உதவியற்று அவர்கள் தவிக்கிற வேளையிலே அவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், மக்கதோனியா நாட்டிலே அவர்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தாலும் கூட உதாரத்துவமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உதாரத்துவமாய் ஊழியங்களை தாங்கினார்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். எலியாவை கர்த்தர் சாரிபாத் வீட்டிற்கு அனுப்பும் பொழுது எலியாவை அவள் உபசரித்ததை நாம் வாசிக்கிறோம். ஆம் தேவ ஜனமே, நாம் பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவர்களுக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. அவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிற பொழுது அவர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் தூணாக இருக்கிற பொழுது அவர்களுடைய குறைவில் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எதிர்மறையான கருத்துக்கள் இந்த உலகத்திலே அநேகர் பேசலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி உங்கள் கரங்களை நீட்டுங்கள். உங்கள் கரங்களை நீட்டுங்கள். அந்நியனாயிருந்தேன் என்று சொல்லுகிறார், பசியாயிருந்தேன் என்று சொல்லுகிறார், தாகமாயிருந்தேன் என்று சொல்லுகிறார், ஆடை இல்லாமல் இருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, அவர்களுக்கெல்லாம் நாம் கொடுக்கும் பொழுது இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கே நாம் செய்கிறவராய் இருக்கிறோம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, பரிசுத்தவான்களுடைய குறைவில், அவர்களுடைய குடும்பத்தின் காரியங்களிலே, அவர்களுடைய ஊழிய பாதையிலே, அவர்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தருடைய ஆளுகை உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தருடைய நித்திய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மீது இருக்கும். உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்கள் இருதயத்தை திறங்கப்பா. அநேக காரியங்களை நாங்கள் சொல்லி கொண்டப்பா, எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்களே தடை பண்ணி கொள்ளுகிறோம் ராஜா. பரிசுத்தவான்களுக்கு நாங்கள் உதவி செய்ய, உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களை நாங்கள் அப்பா எங்கள் பொருளாலும் மற்ற காரியத்தினாலும் அவர்களை தாங்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.